வந்து இது வரைக்கும் யாரும் வந்து உருவாக்கியிருக்காங்களா, ஏன் உருவாக்க முடியல, அப்படி உருவாக்குனா வந்து இறைவனுக்கு இணை வச்ச மாதிரி ஆயிரும், அதுக்காக வந்து யாரும் வந்து முயற்சி செய்யாமல் இருக்காங்களா, அதுக்குரிய விளக்கம் தந்தால் நல்லா. குர்ஆனில் ஒரு சவால் இருக்கிறது. திருக்குர்ஆனில் வந்து அல்லாஹ் ஒரு அறைகோல் விடுக்கிறான். என்ன அறைகோல்னு சொன்னால், இந்த குர்ஆன் வந்து அல்லாஹ்வாகிய நான் வந்து கொடுத்தது தான் இந்த குர்ஆன். முகம்மதுங்கிறவர் கற்பனை பண்ணது கிடையாது. நான் தான் இந்த வேதத்தை கொடுத்துருக்கேனே தவிர இந்த வேதத்துக்கு முகமது நபிக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இதில் உங்களுக்கு டவுட் இருந்தால் இதே மாதிரி நீ கொண்டு வா. குர்ஆன் என்ன அறைகளோடுது? ஒரு மனிதன் முகமதுக்கு முடியும்னா உனக்கு முடியாதா? எழுதவும் படிக்கவும் தெரியாது. அவராக இந்த குர்ஆனை தயார் பண்ணிட்டாருன்னு சொன்னீங்கன்னா, நீ பெரிய பெரிய பண்டிதர்லாம் இருக்கிறீங்கல்ல, நீங்கள் உங்கள் ஈஸியாக கொண்டு வந்துடலாம்ல அப்படின்ட்டு குர்ஆன் என்ன செய்யுது? அறைகோல் விடுது. அவர் என்ன கேட்குறாருன்னா, இந்த அறைகோலையும் ஏற்றுக்கிற முடியலை, இது வரைக்கும் ஒருத்தரையும் ஏற்றுக்கிறல அப்படின்னு கேட்குறாரு. ஏற்றுக்கிறலங்கிறதுக்கு என்ன காரணம்னா, இயலாது என்பதுதான் காரணம். ஏன்னு கேட்டால், அந்த குர்ஆன் வந்து பல விதத்தில் அதிசயமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. குர்ஆனுடைய பல அதிசயம் சும்மா வந்து அரபியில் எழுதிட்டு வந்துட முடியாது. குர்ஆன் என்பது பல விதங்களில் என்ன இருக்கிறது? அதிசயமாக அதனுடைய கட்டமைப்பு இருக்கிறது. முதலாவது அதிசயத்தை நீங்கள் வழங்கிக் கொள்வதாக இருந்தால் அந்த மொழி தெரியணும். முதலாவது அதனுடைய மொழியுடைய நடை இருக்குது பார்த்தீங்களா, அதுவே ஒரு அதிசயமான ஒரு அற்புதமான நடை. அது அரபு மொழியை யார் அறிந்திருக்கிறார்களோ அவங்க வச்சு பார்த்தான்னு செய்யும், இது மாதிரி நம்மளுக்கெல்லாம் பேச முடியலையே, இது ஒரு டைப்பான ஒரு நடையாக இருக்குது என்று சொல்லக்கூடிய வகையில் அதனுடைய நடை அமைந்திருக்கிறது. அது நமக்கு புரியாது, அது மொழி தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும், அதை விட்டுருங்க. ஆனால் மீதி உள்ள எல்லாமே எல்லாத்துக்கும் புரியும். வேறு காரணங்கள், இந்த ஒரு காரணம் எல்லாத்துக்கும் புரியாது, மொழி பேசுகிறவங்களுக்கு தான் புரியும். வேறு அற்புதம் என்ன இருக்குன்னு கேட்டால், இந்த குர்ஆன் வந்து அது வசனம்னு சொல்ல இயலாது, கவிதைன்னு சொல்ல இயலாது. இந்த வசனம்னு வசனமாக எழுதுவாங்கல்ல, அதை வசனங்கிற ஒரு அடிப்படையிலே இந்த குர்ஆன் அமைக்கப்படலை, கவிதைங்கிற முறையில் இது அமைக்கப்படலை. அந்த காலத்திலையும் இந்த காலம் வரைக்கும் உலகத்தில் இல்லாத ஒரு புது மெத்தடில் இந்த குர்ஆன் வந்து அருளப்படுகிறது. இந்த கவிதைனா எப்படி இருக்கும்? முதல் அடி, ரெண்டாவது அடி, மூணாவது அடிலாம் ஒரே எண்ணிக்கையில், ஒரே அசையில், நேரசை, நிறை அசைலாம் சொல்கிறான் இல்லையா, அந்த மாதிரி அந்த அசைகளுடைய எண்ணிக்கையெல்லாம் கரெக்டான முறையில் அமைச்சா தான் அது வந்து ஒரு சீராக இருக்கும். உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, 4 அடியார்னு சொன்னால் 4 அடியாக இருக்கும். ஒவ்வொரு அடி எத்தனை வரியில் இருக்கும்? 4 வரியில் தான் இருக்கும். ஒரு வரியில் எத்தனை அசை இருக்கிறதோ, எத்தனை அந்த சொல் அழுத்தம் கிடைக்கிறதோ அதுதான் ஒவ்வொரு வரியிலையும் கிடைக்கும். அந்த மாதிரி தான் அதெல்லாம் எழுதியிருப்பாங்க. இப்போ வந்து திருக்குறள் எடுத்துக்கிறீங்கன்னா, அது எடுத்துக்கிட்டால் 1.25 அடி இருக்கும். திருக்குறள் எத்தனை அடி? அது 4 அடிக்கு பதிலாக 1.25 அடி. 1.25னா முதல் வரியில் 4 வார்த்தை, ரெண்டாவது வரியில் 3 வார்த்தை இருக்கும். திருக்குறளில் எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல் வரியில் எத்தனை வார்த்தை இருக்கும்? அகர முதல எழுத்தெல்லாம், ஆதி வரைக்கும் அங்கே போயிடும். பகவன் முதற்றே உலகன்னு என்ன செய்யும் அடுத்த வரியில் வரும். அப்போ ஒவ்வொரு வரியை எடுத்துக்க பார்த்தாலும் முதல் வரியில் வந்து 4 வார்த்தையும், ரெண்டாவது வரியில் 3 வார்த்தை இருக்குது, கடைசி வரைக்கும் அப்படி தான் இருக்கும். அந்த 1.25 அடி என்பது ஆதியிலேருந்து கடைசி வரைக்கும் ஒரே சீராகத்தான் என்ன செய்யும் அமைக்கப்பட்டு இருக்கும். இப்படித்தான் எல்லா நூல்களும் இருக்கும். அப்போ தான் அந்த ராகம், அந்த ரிதம் கிடைக்க முடியும். அந்த ராகம் போட்டு படிக்கிறதா இருந்தால் அந்த வாசகத்துறை அமைப்புலாம் கரெக்டாக இருக்கணும். குர்ஆனை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு சீரான ஒரு வசனத்தையும் ரெண்டாவது வசனத்தையும் பாருங்கள், எந்த ஒரு கணக்குலையும் இருக்காது. அந்த கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா, இத்தனை முதல் வசனத்தில் 12 எழுத்து, ரெண்டாவது வசனத்துலையும் 12, மூணாவதுலையும் 12, நாலாவதுலையும் 12 இப்படி சீராக இருந்தால் ஒரு ராகத்துக்குள்ளே ஒரு அமையிறதுக்கு முடியும். குர்ஆனை பொறுத்த வரைக்கும் ஒரு இதில் வந்து 8 வார்த்தை இருக்குது, ஒரு வசனத்தில் 6 வார்த்தை இருக்குது, அப்புறம் மறுபடியும் 7 வார்த்தையாக போகுது, மறுபடியும் 5 வார்த்தையாக இருக்குது, மறுபடியும் 2 வார்த்தையாக இருக்குது. எந்த ஒரு கணக்குலையுமே அது நிற்க மாட்டேங்குது. எந்த ஒரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்னா அல்ஹம்து 1, லில்லாஹி 1, ரப்பில் 1, ஆலமீன் 4 இருக்குது. அப்புறம் அர்ரஹ்மானிர் ரஹீமில் 2ஆக போயிடுது. அர்ரஹ்மானிர் ரஹீமில் அர்ரஹ்மான் 1, அர்ரஹீம் 1, மாலிகி யோமிதீனில் மாலிகி யோமிதீன் 3 வார்த்தையாக போயிடுது. ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈனில் 4 வார்த்தையாக போயிடுது. இப்படி வந்து 6, 5, 3, 4, 7, 8 ஒன்று கிடக்க ஒன்று, எந்த ஒரு ரூல்லையும் வரமாட்டேங்குது. இப்படியான ஒரு இதில் வந்து ராகத்தை கொண்டு வர இயலாது. இந்த மாதிரி அமைக்கப்பட்ட ஒன்றை சீரான ராகத்தில் வாசிக்க இயலுமான்னா வாசிக்க முடியாது. வசனத்தை ராகமாக வாசிக்க முடியாது. கவிதையில் ராகமாக வர்றாந்த கரெக்டான அந்த ரிதம்லாம் அப்படி அமைஞ்சு இருக்கணும். குர்ஆனை பொறுத்த வரைக்கும்
அந்த ராகமாக ஓதுற நீங்கள் பார்க்குறீங்க. அவ்வளோ ஒரு இதமாக அந்த அந்த எந்த ஒரு சீர்லையும் ஒரு ஒழுங்குலையும் அமையாமல் இருந்து கூட கவிதையில் கிடைக்கக்கூடிய அத்தனை சுவையும் அந்த அதில் கிடைச்சி, ஆனால் கவிதை இல்லை. கவிதையில் கிடைக்கக்கூடிய அத்தனை சுவையும் அதில் இருக்கிறது. அது கவிதையா என்றால் கவிதை இல்லை. அதுபோக ஒரு கவிதை என்று சொன்னால் அது எப்படி இருக்கும்னு கேட்டால் நிறைய கற்பனை இருக்கணும், அப்போ தான் கவிதையாக இருக்கும். பொய் இருக்கணும். கண்ணுக்கு மை அழகு, கவிதைக்கு பொய் அழகுங்கிறான். கண்ணுக்கு மை போட்டு அழகாக இருக்கிற மாதிரி கவிதை எப்போ அழகாக இருக்கும்னா பொய் சேர்க்கணும். எவ்வளோ ஃப்ராடு பண்ணுறான்னு அவ்வளோக்கு என்ன இருக்கும், பொய் சேர்க்குறான்னா கவிதை வந்து நல்ல ருசிகரமாக இருக்கும். கவிதையில் அப்படி தானே எழுதுறாங்க, இல்லாதெல்லாம் பொய்யா தானே எழுதுறாங்க. ஒரு தலைவனை பாராட்டுறா கூட என்ன செய்வான், அவனை போட்டுட்டு இந்திரன் சந்திரன் அப்படின்றான், அவனை பெரிய ஒரு இடத்துல கொண்டு வச்சிருவான். இப்படி கூட குறை என்ன செய்வாங்க, மிகைப்படுத்தி சொல்லணும். பொய்யும் மிகைப்படுத்துதலும் தான் ஒரு கவிதையில் இருக்கும். குர்ஆனை பொறுத்த வரைக்கும் பொய்யே இல்லை. எதை அழகுங்கிறானோ உலகம் பூரா சேர்ந்து கொண்டு கவிதைக்கு எதை அழகுங்கிறானோ அது இல்லாமலேயே உண்மையவே இவ்வளோ அற்புதமாக சொல்லி இருக்கிறது. உண்மையவே இவ்வளோ அற்புதமாக சொல்லி இப்படி கொண்டு வரணும். ஒருத்தன் கொண்டு வர என்ன இருக்கணும்னா அது கவிதையாகவும் இருக்கக்கூடாது, வசனமாகவும் இருக்கக்கூடாது. வசனத்தில் இருக்கக்கூடிய அந்த ரிதம், அந்த ராகம், அந்த இனிமை இருக்க வேண்டும். கவிதையில் இருக்கக்கூடிய வசனத்தில் இருக்கக்கூடிய உண்மை இருக்க வேண்டும். வசனத்தில் இருக்கிற உண்மை இருக்க வேண்டும், கவிதையில் இருக்கிற பொய் இருக்கக்கூடாது. ஒரு வகையில் பார்த்தால் கவிதை தன்மை இருக்கணும், ஒரு வகையில் பார்த்தால் வசனத்தன்மை இருக்கணும். இப்படியான ஒரு அமைப்பில் அது இருக்க வேண்டும். அதுபோக உயர்ந்த ஒரு தரத்தில் ஒரு நூல் இருக்குன்னு வைங்களேன். உயர்ந்த தரத்தில் உள்ள நூல் வந்து எல்லாத்துக்கும் புரியாது. உங்களுக்கு வந்து நீங்கள் தினத்தந்தி பேப்பர் படித்த எல்லாத்துக்கும் புரியும்ல, புரியும். ஏன், அது உங்கள் நடையில் எங்கள் நடையில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்களும் நாங்களும் எதை பேசிக்கொள்கிறோமோ அந்த மாதிரி நடையில் இருக்கிறது உங்களுக்கு புரிகிறது. திருக்குறளை வாய்ச்சி எல்லாருக்கும் புரியுமா? புரியாது. இங்கே இருக்கிற சபையில் ஒரு 10 பேருக்கு தான் புரியும். திருக்குறளை வாய்ச்சி ஒரு குறளுக்கு அர்த்தம் செய்ய சொன்னால் 10 பேருக்கு புரியும். ஆனால் தரம் கூட இருக்குது, தரம் கூட மக்களுக்கு விளங்காது. எந்த நூலில் வந்து தரம் வந்து உயர்கிறது, இலக்கிய தரம், அந்த ஓமைகள்லாம் கூட இருக்கிறது. கம்பராமாயணத்தை வாய்ச்சி ஒரு 4 வரியை வாய்ச்சி அர்த்தம் செய்ய சொல்லுங்க பார்ப்பங்க, இருக்கிறாலே யாருக்கும் செய்ய முடியாது. ஏன், அவன் வந்து அர்த்தம் செய்கிறதுக்கு அவன் எழுதலை, திறமையை காட்டுறதுக்கு எழுதியிருக்கிறான். இவனெல்லாம் எதுக்கு எழுதுனா, நான் எப்படிப்பட்ட புலவன் தெரியுமா, என்னுடைய நாவில் எப்படி வார்த்தை விளையாடுது தெரியுமான்னு காட்டுவதற்காக வேண்டி எழுதுனதுனால அது பண்டிதனுக்கு தான் விளங்குமே தவிர பாமரனுக்கு விளங்காது. எது விளங்காது? இந்த மாதிரி உயர்ந்த தரத்தில் உள்ள நூல்கள் விளங்கவே விளங்காது. எவ்வளவுக்கு விளங்கலே அவ்வளோ வசந்த தரம்னு சொல்லுவாங்க. குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ வசந்த தரத்தில் இருக்கிறது, எவனும் கொண்டு வர முடியாத தரத்தில் இருக்கிறது, எல்லாருக்கும் புரிகிறது. உங்களுக்கு புரியலன்னு பார்க்கக்கூடாது. அரபியில் உள்ள எல்லாத்துக்கும் புரிஞ்சு. யாருக்கெல்லாம் புரிஞ்சிச்சு? வெளியூரில் இருந்து பொழப்புக்கு வந்தாங்களே, வந்து அரபியை கற்றுக்கிட்டாங்களே, அவங்களுக்கெல்லாம் புரிஞ்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பிலால்னு ஒருத்தர் இருந்தார். அவர் அரபுக்காரரே இல்லை, அவர் அபிசீனியாக்காரர். அபிசீனியா வந்து அப்போ அரபு நாடு இல்லை, இப்போ அரபு நாட்டில் ஒரு கணக்கில் வந்துருச்சு. அது இஸ்லாம் வந்த காரணத்தினால அரபு மொழியும் அவங்களுடைய தாய்மொழி ஆகிவிட்டது. அப்போ வந்து அபிசீனியாவுக்கு தனி மொழி தான். அவருக்கு அரபியே தெரியாது. பிலாலுங்கிற சஹாபிக்கு அரபி தெரியாது. அவர் ஒரு அடிமையாக பிடிக்கப்பட்டு அங்கே இருக்கும் பொழுது பேசி பேசி அரபிக்க காஜிமார்த்தர் உருது மாதிரி நினைச்சிட்டாங்க. அப்படி கற்றுக்கிட்டவர் தான் அவர். நீங்கள் உருது பேசுகிறீங்கல்ல, அது உருதாட்டா உருதே கிடையாது, ஆனால் உருதுன்னு சொல்லிக்கிறீங்க. அந்த மாதிரி தான் பிலாலுக்கு என்ன செய்யும், அரபி தெரியுமே தவிர சரியான அரபி அவருக்கு தெரியாது. அவர் குர்ஆன் விளங்குது. அரபு மொழியில் பெரிய பாண்டித்தியம் இல்லை, தாய்மொழி கூட அவருக்கு இல்லை. ஒரு அளவுக்கு அரபி தெரிகிறது. அவருக்கு குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனமும் புரிகிறது. அம்மாருக்கு புரிகிறது, சுஹைபுக்கு புரிகிறது. அவங்கெல்லாம் வெளியூர்காரங்க, வெளி மொழி பேசக்கூடியவங்க. அந்த மாதிரியான ஒரு இப்படிலாம் இருக்கணும். கொண்டு வர்றதா இருந்தால் எப்படிலாம் இருக்கணும், நீங்கள் கொண்டு வர்றது ஹை லெவலில் இருக்குப்பா அப்படின்னு சொல்லணும். சாதாரண பாமரனுக்கு புரியுதுன்னு சொல்லணும். இனிமையாக இருக்குன்னு சொல்லணும். பொய் இல்லைன்னு சொல்லணும். இனிமையாக இருக்குன்னு சொல்லணும். அந்த ரிதம் அழகாக ராகத்துக்கு அமைப்பாக இருக்குன்னு சொல்லணும். இது எவனுக்கு முடியாது. இது மாதிரி கொண்டு வருவது முடியாது. அதுபோக இன்னும் கொஞ்சம் ஆழமாக உள்ளே போனீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு நூலும் ஒரு 10 வருஷத்துக்கு தாங்காது. நான் ஒரு புத்தகம் எழுதுனேன்னு வைங்களேன், 10 வருஷத்துக்கு பிந்தி அதில் 100 தப்பு கண்டுபிடிப்பாங்க. ஏன், நான் வந்து என் காலத்தில் உள்ள அறிவை கொண்டு எழுதியிருப்பேன். பின்னாடி வேறு விஷயங்களை கண்டுபிடிச்சிருவாங்களா, பொய்யா போயிடும். 50 வருஷத்துக்கு முந்தைய புத்தகத்தை கொண்டு வந்தால் அதில் வந்து அவர் ரொம்ப 100% கரெக்டாக அந்த காலத்தில் சொல்லியிருப்பானுவோம். அதை இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் 100 தப்பு பார்க்கலாம். 50 வருஷத்துக்கு முந்தைய எழுதின புக்கில் என்ன செய்யலாம், 100 தப்பு பார்க்கலாம். இது 14 நூற்றாண்டு ஓடி போச்சு. குர்ஆனில் ஒரு பிழைன்னு ஒருத்தனை சொல்ல முடிஞ்சா?
நம்ம இந்தியாவுடைய அரசியல் சாசன புஸ்தகம் இருக்குதே, அது பெரிய பெரிய மேதைகள்லாம் சேர்ந்து எழுதுனாங்க. அவ்வளோ பேரும் சேர்ந்து எழுதி 72 திருத்திவிட்டாங்க. அவ்வளோ பேரும் சேர்ந்து எழுதியும் கூட வருஷம் திருத்துறான். அது இப்போ சரியில்லை, அந்த காலத்தில் எழுதினார்ப்பா, இப்போ சரியாக வருமா அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு போயிடுறாங்க. நமக்கு வந்து அரசியல் சட்டம் சொல்லப்பட்டிருக்கு, மார்க்க சட்டம் சொல்லப்பட்டிருக்கு, உலக விஷயம் சொல்லப்பட்டிருக்கு, விஞ்ஞான விஷயம் சொல்லப்பட்டிருக்கு, அறிவுரை சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த ஒன்றாவது இன்னைக்கு பொருந்தலைன்னு சொல்ல முடியுமா? அப்போ காலம் கடந்து நிற்கிது பாருங்க. அதெல்லாம் ஒரு அந்த மாதிரிலாம் இருக்கணும். குர்ஆன் அப்படித்தான் அறைகூல் விடுது, இது மாதிரி கொண்டு வா பார்ப்போம். இன்னும் சொல்ல போனால் அரபு மொழியில் ஏஜாசுல் குர்ஆன், குர்ஆனுடைய அற்புதம் அப்படிங்கிற தலைப்பில் நூற்றுக்கணக்கான ஆய்வு நூல்களை வெளியிட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து நிறைய காரணம் நினைவில் வந்த சிலதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அவ்வளவு அடுக்கடுக்கான காரணங்களை சொல்கிறாங்க. அதை வச்சு பார்த்தோம்னு சொன்னால் அது மனிதனுக்கு என்ன செய்ய முடியாது, குர்ஆன் மாதிரி கொண்டு வர இயலாதுங்கிறத நம்ம விளங்கி கொள்ளலாம். அடுத்து இல்லை இணை வைத்தலாயிருந்து முஸ்லீம்னா பயப்படுவான். அதை ஒழிக்கிறதுக்குன்னு இருந்தானே, அவன் கொண்டு வரலையே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அதை பொய்யாக்கணும் நினைச்சானே, அவன் கொண்டு வரலையே.